அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 16ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்குண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம தர்மா அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 4க்கு. ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து கருடா அப்படின்னு வச்சுருக்கோம். கருடா பேட்ச். ஓகேவா? இந்த கருடா பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 9698645126 அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா தகவலையுமே கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 100 days வந்து ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்காங்க. 100 நாட்களில் கரெக்டாக படிச்சுட்டு நம்ம தேர்ச்சி பெறலாம். ஸோ எல்லா சப்போர்ட்டுமே அவங்களே கொடுப்பாங்க. ஸோ படிக்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் கொடுக்குறாங்க, தென் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தேர்தல் நன்கொடை பத்திரங்களை ரத்து செய்த அரசியல் சாசன அமர்வில் எத்தனை நீதிபதிகள் அங்கம் வகித்தனர்? தேர்தல் நன்கொடை பத்திரங்களை ரத்து செய்த அரசியல் சாசன அமர்வில் எத்தனை நீதிபதிகள் அங்கம் வகித்தனர் அப்படின்னா 5 நீதிபதிகள். ஓகேங்களா? 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான் இது வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை ரத்தும் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த அளவுக்கு இதுக்கு சேஃபஸ்ட் கிடையாது, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு அதை ரத்து பண்ணிச்சு. ஓகேங்களா? இவர் தான் இப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாகவும் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் திட்டத்தை வந்து அருண்ஜேட்லி அவர்கள் தான் கொண்டு வராங்க. 2018 அருண்ஜேட்லி அவர்கள் தான் 2018 கொண்டு வராரு. அவங்க என்ன சொல்லி கொண்டு வராங்கன்னா, இது மாதிரி நிதி வாங்குறதுல வெளிப்படைத்தன்மை தேவை, கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற சொல்லி தான் இந்த திட்டத்தையே அவங்க வந்து கொண்டு வராங்க. இப்போ நீதிபதிகள் இதை ரத்து பண்ணுறதுக்கு ரீசனும் அதே தான். அதை சொல்லி தான் அவங்களும் ரத்து பண்ணாங்க, அதை சொல்லி தான் இவங்க கொண்டே வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ ரத்து ஆயிடுச்சு. ஸோ எஸ்பிஐ வங்கியில் தான் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் அப்படிங்கிறது சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தேர்தல் நன்கொடைகளை பெறுவதில் வெளிப்படைத்தன்மை, கருப்பு பண புழக்கத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா 1000, 10,000, லட்சம், கோடி, 1 கோடி, ஸோ அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பத்திரத்தை வாங்கி அந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்துடலாம், அவங்க போட்டு பணமாக எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை இப்போ தூக்கிட்டாங்க. 2018 23 வரைக்கும் எந்த கட்சிக்கு அதிகமாக நன்கொடை வந்திருக்குன்னா பாஜகவுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 6566 கோடி ரூபாய் நன்கொடை வந்து அந்த பத்திரம் மூலமாக வந்திருக்கு. காங்கிரஸுக்கு 1123 கோடி தான் வந்திருக்கு. திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஒரு 1200 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆம் ஆத்மிக்கு வந்திருக்கு. நம்ம திமுகவுக்கு 650 கோடி வந்திருக்கு. அதிமுகவுக்கு ஒரு 6 கோடி தான் வந்திருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு ஒரு 700 கோடி கிட்ட. ஸோ அது மாதிரி எல்லா கட்சிகளுமே நன்கொடை வருது. ஆட்சியில் இருக்க கட்சிக்கு கொஞ்சம் கூடுதலான நன்கொடை வரும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது, சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதாவது தகவல் தொழில்நுட்ப மாநாடு எப்பொழுது நடைபெறுகிறது? சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23. ஓகேங்களா? பிப்ரவரி 23ஆம் தேதி நடக்குது. அது 24 கண்டினியூ ஆகும், 2 நாள் நடக்க போகுது. சென்னையில் தான் நடக்குது. ஓகேங்களா? சென்னையில் தான் நடக்குது. இந்த தகவலை சொன்னது யாருன்னா தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சராக இருக்கிற பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்திய கடற்படை அதிகாரிகள் 8 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டது எந்த நாட்டில்? நம்ம நாட்டை சேர்ந்த கடற்படை அதிகாரிகளை வந்து ஒரு 8 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு ஒரு நாடு. ஓகேங்களா? ஸோ இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததா சொல்லி அதுக்கப்புறம் நம்முடைய கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், ஸோ அதோடைய தூதரக பேச்சுவார்த்தை, அடுத்தது நம்முடைய பிரதமருடைய பேச்சுவார்த்தை மூலமா அந்த 8 பேரையுமே விடுதலை பண்ணி நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார். ஓகேங்களா? ஸோ கத்தாரில் தான் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ரிலீஸும் பண்ணாங்க. ஸோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த போரில் 2 நாட்டுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுற ஒரு நாடு அப்படின்னா அது கத்தார். ஓகேங்களா? ஸோ அந்த இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக தான் இந்த 8 பேரையும் தூக்கில் போட்டாங்க. அப்புறம் கத்தாருடைய அரசர் வந்து தலையீட்டின் பேரில் அவர் தான் விடுதலை பண்ணியிருக்காரு. ஸோ தூக்கு தண்டனையை அந்த நாட்டோட நீதிமன்றம் குறைச்சி ஆயுள் தண்டனையாக மாற்றிச்சு. அதுக்கப்புறம் கத்தாருடைய அரசராக இருக்கிற ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள விடுதலை பண்ணிட்டார். ஓகேங்களா? தேசிய திரைப்பட விருதுகளில் கீழ்கண்ட எந்த பெயர் நீக்கப்பட்டுள்ளது?
தேசிய திரைப்பட விருதுகளில் கீழ்கண்ட எந்த பெயர் நீக்கப்பட்டிருக்குன்னா 2 பேருமே தான். அதாவது இந்திரா காந்தி சிறந்த அறிமுக இயக்குனர் விருது, நர்கிஸ்தத் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான சிறந்த திரைப்பட விருது. ஸோ இந்த 2 பேரையுமே தூக்கிட்டாங்க. ஓகே, அதாவது இந்த இந்திரா காந்தி நர்கிஸ்தத்துங்கிற 2 பேரை தூக்கிட்டு சிறந்த அறிமுக இயக்குனர் அப்படிங்கிற பேர் எப்படி சொல்கிறதுனா இயக்குனரின் சிறந்த அறிமுக திரைப்படம். ஒரு இயக்குனரோட சிறந்த அறிமுக திரைப்படம், அதுக்கு இந்திரா காந்திங்கிற பேர் தேவையில்லை. தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த படம், அதுக்கு நர்கிஸ் தத்து பேர் தேவையில்லை. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ சிறந்த நடிகர்னால் சிறந்த அந்த கதாபாத்திரத்தின் சிறந்த நடிகர், இந்த கதாபாத்திரத்தோட சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இயக்குனர் விருது வாங்குவாங்கல்ல, ஸோ இதில் வந்து இப்போ ப்ரொடியூசருக்கும் பணம் போய்கிட்டு இருந்துச்சு அந்த பரிசு தொகையில் பாதி, இப்போ இயக்குநர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிசு தொகைகளையும் ஏற்றி கொடுத்துருக்காங்க. 75வது தேசிய விருது வழங்கும் விழாவில் அது அமல்படுத்தப்படும். எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி எந்த மாநிலத்தை சேர்ந்த நிறுவனத்தோடு நடுக்குவாதம் மறதி நோய் ஆராய்ச்சிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க? எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி எந்த மாநிலத்தை சேர்ந்த நிறுவனத்தோடு நடுக்குவாதம் மறதி நோய் ஆராய்ச்சிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெலுங்கானா. ஓகேங்களா? தெலுங்கானா மாநிலத்தில் தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. கோண்டாப்பூரில் உள்ள பார்க்கின்சன் ரிசர்ச் அலையன்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம், ஸோ இதுதான் அவங்களுடைய பேர். கோண்டாப்பூரில் இருக்கிற பார்க்கின்சன் ரிசர்ச் அலையன்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தோடு தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது எஸ்ஆர்எம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ நேற்று ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா டெய்லி டெலகிராமில் தான் நியூஸ் பேப்பர் வரும். ஓகேங்களா? ஸோ நான் நியூஸ் பேப்பர்லாம் வாங்கிறது கிடையாது. ஸோ நியூஸ் பேப்பர் எப்போ டெலகிராமில் அப்லோட் ஆகுதோ அப்போ தான் வீடியோ போடுவோம். நேற்று முழுவதுமே அந்த டெலகிராமில் அப்லோட் ஆகலை, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூவால் நிறையா டெலகிராம் சேனல் காலியாக இருக்கும் போல இருக்குது. இது ஃபுல்லாகவே வரல. ஸோ டெய்லி வரும் பட்சத்தில் உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுப்பாங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.